கண்டங்கத்திரின்றது பாருங்கள், இந்த செடி தான் பார்த்துங்க, இங்கே படர்ந்து இருக்கிறது தான். இதில் முள் நிறைய இருக்கும். அதனால் கையில் தொடும்போது உஷாராக தொடணும், கையெல்லாம் குத்திக்கும். பாருங்கள் முள் எப்படி இருக்குது. இதனுடைய காய்கள் பாருங்கள், இது போல தான் இருக்கும். கண்டங்கத்திரி காய் இது போல தான் இருக்கும். இந்த காயும் மருத்துவ குணம் தான். இது செடியும் மருத்துவ குணம் தான். இதனுடைய பூ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் 2 வகைப்படும். ஒன்று கண்டங்கத்திரி, இன்னொன்று முள்ளுக்கத்திரி. முள்ளுக்கத்திரி இலை நம்ம நார்மல் செடிக்கு கத்திரி இலை வருது இல்லை, அது போல் இருக்கும். மேலே முள் இருக்கும், எங்கேயோ ஒன்று பலாசன முள் இருக்கும். ஆனால் இதுக்கு நிறைய முள் இருக்கும். ஆனால் இரண்டுமே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை தான். இந்த மூலிகையினுடைய முழு சம்பளத்தை எடுத்து நிழலில் காய வைத்து அரைத்து பொடி பண்ணி வைத்து கொண்டு, இந்த பொடியை சிறிதளவு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் கொட்டி 1/2 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா அது குழப்பி நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் போக்கும். தொண்டையில் ஏற்படக்கூடிய பல நோய்கள் குணமடையும். அன்பு நேயர்களே, அது மட்டுமல்ல, இதனுடைய இலைகளை பறித்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதில் குறிப்பிட்ட அளவு ஒரு 5 இலை 6 இலை பறித்து அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதில் சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா காய்ச்சி அது 1 டம்ளராக சுண்ட வைத்து அந்த நீரில் இந்து உப்பு, ரசாயன உப்பு, வெள்ளை உப்பெல்லாம் போடக்கூடாது. நாட்டு வைத்திய கடையில் போயிட்டு இந்து உப்பு கேட்டாங்கன்னா இந்து உப்பு கொடுப்பாங்க. இந்து உப்பை வாங்கிட்டு வந்து அதில் கலந்து நீங்கள் 30 ml வெறும் வயிற்றில் பருகி வர உங்களுடைய குரல் வளம் நல்லா இருக்கும்.